ஆமாம், இல்லை கண்ணா வருவாங்க, எல்லாரும் கை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்மளோட பர்சனல் ஒர்க்குன்னு இருக்கு இல்லையா, நம்மளுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. ஸோ இப்பயே வந்து அது தடைப்பட்டு ஏன் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பேக்ரவுண்டே இல்லாமல் ஒரு ஆள் வளர்ந்து வரக்கூடாதா நான் கேட்குறேன். இது வந்து இதெல்லாம் ஒரு பொறாமை தாம்மா. சாந்தன் அண்ணாவோட பொறாமை வந்து, அதாவது கீழ்மட்டத்தில் உள்ளவங்க, பேட் கமெண்ட் உள்ள போடுறவங்க, ஃபேக் ஐடியில் கமெண்ட் போடுறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் ஒரு படத்தில் நடித்தவர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து பொறாமப்படுற லெவல்னா நம்மளோட வளர்ச்சி தான். நான் அவரை பற்றி இன்னொன்று சொல்ல வரேன். என்னைக்காவது சாந்தனு அண்ணா பேர் கூட எனக்கு சரியாக தெரியாது, அவர் என்னைக்காவது நான் ஃபாலோ பண்ணியிருக்கேனா, இல்லை அவரை பற்றி ஏதாவது கமெண்ட் சொல்லியிருக்கேனா? என்னை பற்றி போடுறப்ப மட்டும்தான் நான் பண்ணேன். ஏன் நம்ம என்ன குறைச்சாலாமா நான் கேட்குறேன்? படிப்பில் குவாலிஃபிகேஷனில் கம்மியா, அல்லது பொதுமக்கள்கிட்ட பப்ளிசிட்டி ஆனது கம்மியா, நேர்மையில் கம்மியா? நான் திரும்பி சொல்கிறேம்மா, இதே சாந்தனு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறைய விளம்பரம் பண்ணுறாரு. நீங்கள் திவாகரை என்ன விளம்பரம் போய் பார்த்துருக்கீங்க? எனக்குன்னு ஒரு ஹை குவாலிட்டி வச்சிருக்கேன். நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன பெய்டு ப்ரொமோஷன் இல்லை பண்ணுறதுல கண்ணு, அதுக்கு நான் சொல்ல வரேன். நிறைய பேர் எனக்கு என்ன கேட்டாலும் நான் வந்து பெய்டு ப்ரொமோஷனே பண்ண மாட்டேன். இன்னும் நிறைய வந்துகிட்டு இருக்கேன், எல்லா மக்களுக்குமே தெரியும், வர்றது எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீஃப் கெஸ்ட்டாக ஒரு கடைக்கு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது போனால் ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரஜினி சார் இருக்காரு, எல்லாரும் படம் நடிச்சு என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட வாழ்த்து வாங்க போகிறோம்னா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது யதார்த்த ப்ரொமோஷன். கடை திறந்து உங்களுக்கு வாழ்த்து வாங்குறதுக்காக வர்றாங்க கடைக்கு. ஆக்சுவலாக ரஜினிகாந்த் சார்கிட்ட வாழ்த்து வாங்க போகிற ரீசனே அவர் போட்டோவை போட்டு விளம்பரம் பண்ணுறதுக்காக தான் போகிறாங்க.